அட்சய திருதியை இந்து மற்றும் சமணர்களின் புனித நாளாக கொண்டாடப்படுகிறது. இது தமிழ் மாதமான சித்திரையில் வளர்பிறையில் அமாவாசை அடுத்த 3ஆம் நாளில் கொண்டாடப்படுகிறது. முதல் யுகமான கிருத யுகத்தில் பிரம்ம நாள் உலகம் தோற்றுவித்த நாள் அட்சய திருதி என்று சொல்லப்படுகிறது. இந்து இதிகாசப்படி அட்சய திருதியை நாளன்றே வேத வியாசர் மகாபாரத இதிகாசத்தை விநாயகரிடம் எழுதச் சொல்லி கட்டளை இட்டாராம். இப்படி பல முக்கியமான சம்பவங்கள் அட்சய திருதி நாளன்று நடைபெற்றிருக்கிறது. அதன் புராண கதை என்ன, அதனுடைய வரலாறு என்ன என்பதனை பற்றி விரிவாக பார்க்கலாம். சித்திரை மாதத்தில் வளர்பிறை காலத்தில் வரும் திருதியைத்தான் நாம் அட்சய திருதியாக கொண்டாடுகிறோம். அட்சயை என்றால் வளர்வது என்று பொருள். அதாவது அட்சய திருதியை நாளில் என்ன பொருள் வாங்கினாலும் அது பல மடங்கு வளரும் என்பதுதான் அதற்கு அர்த்தம். அது மட்டுமில்லாமல் அல்ல குறையாமல் செல்வத்தை அள்ளித்தரும் சிறப்புமிக்க திருநாளாக அட்சய திருதியை போற்றப்படுகிறது. இதனால் தான் அந்த நாளில் மக்கள் தங்கத்தை வாங்குகிறார்கள். பாஞ்சாலை நாட்டை பூரியசஸ் என்ற மன்னன் ஆண்டு வந்த சமயத்தில் அந்த நாட்டில் கடும் வறட்சி நிலவியதாம். இதனால் மன்னர் உட்பட மக்கள் அனைவரும் வறட்சியால் கடும் அவதிப்பட்டனராம். இந்த நிலையில் பாஞ்சாலை நாட்டின் மீது வேற்று நாட்டு மன்னர்கள் போர் தொடுத்து பாஞ்சாலை நாட்டை கைப்பற்றினர். நல்ல சமயத்தில் பாஞ்சாலை மன்னன் எதிரிகள் கைகளில் சிக்காமல் தனது மனைவியுடன் காட்டுக்குள் சென்று தப்பி ஓடிவிட்டாராம். அப்போது வழியில் சில முனிவர்களை சந்தித்து தனது குறைகளை அவர்களிடம் முறையிட்டு இதற்கான காரணம் என்ன என்று வேண்டியதால் முனிவர்கள் ஞான திருஷ்டி மூலம் மன்னரது இந்த நிலைமைக்கான காரணத்தை கண்டறிந்து மன்னனிடம் கூறினார்கள். அதாவது மன்னர் பூர்வ ஜென்மத்தில் கொள்ளைக்காரனாக இருந்ததாகவும் பிறரை வழிமறித்து அவர்கள் பொருட்களை எல்லாம் அபகரித்து கொண்டதாகவும் அப்போது செய்த பாவத்தின் காரணமாகத்தான் இப்போது இந்த நிலை ஏற்படுவதற்கு காரணம் என்றனர். அது மட்டுமில்லாமல் மன்னர் அரசனாவதற்கு காரணம் ஒரு முறை கொள்ளையடித்த சமயத்தில் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு அந்தணருக்கு தண்ணீர் அளித்து உதவியதால் தான் இப்போது மன்னராக இருப்பதற்கான காரணம் என்று கூறினாராம். இதையெல்லாம் கேட்ட மன்னன் தான் செய்த பாவங்களுக்காக மனமுருகி வருந்தினான். அதே சமயம் செய்த ஒரு உதவிக்காக தன்னை அரசனாக பிறக்க வைத்த கடவுளை நினைத்து கண்ணீர் விட்டு வழிபட்டான். பிறகு மன்னர் அந்த காட்டிலேயே விஷ்ணுவை நினைத்து தியானம் செய்து வாழ்ந்து வந்தார். மேலும் ஒவ்வொரு அட்சய திருதியை அன்றும் வெயிலில் வருபவர்களுக்கு நிழல் கொடுத்தும் குடிநீர் தானம் செய்தும் வந்தான். மன்னனின் இந்த தொண்டை கண்டு விஷ்ணு அவருக்கு காட்சியளித்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாராம். அதற்கு மன்னர், நான் அடுத்த பிறவியில் புழுவாய் பிறந்தாலும் உன்மீது பக்தி கொண்டவனாக இருக்க வேண்டும் என்றானாம். பிறகு விஷ்ணு மன்னருக்கு அந்த வரத்தை கொடுத்தார். விஷ்ணு மன்னனுக்கு காட்சியளித்த நாள் அட்சய திருதியை நாளாகும். பிறகு மன்னன் செய்த தானத்தின் பலனாக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி நல்ல முறையில் ஆட்சி செய்தார். மேலும் புராணங்கள் மற்றும் பண்டைய வரலாற்றின்படி இந்த நாள் பல முக்கியமான சம்பவங்களை குறிக்கிறது. அது என்ன என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம். திருமாலின் அவதாரமான பரசுராமரின் பிறந்த நாளாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. காசியில் அன்னபூரணி தாயாரிடம் இருந்து சிவபெருமான் தமது பிச்சை பாத்திரம் நிரம்பும் அளவு உணவை பெற்றதும் அட்சய திருதியை நாளன்றுதானாம். பாஞ்சாலியின் மானம் காக்க கண்ணன் அட்சய என்று கூறி பாஞ்சாலியின் ஆடையை வளரச் செய்ததும் இந்த அட்சய திருதியை நாளன்றுதான். செல்வத்திற்கு அதிபதியான குபேரரே செல்வமிக்க கடவுள் என நம்பப்படுகிறார். இந்த நாளில் குபேரர் கூட விஷ்ணுவின் மனைவியும் செல்வத்திற்கான தெய்வமுமான லட்சுமியை வணங்குவார் என லட்சுமி தந்திரம் என்ற நூல் கூறுகிறது. இந்த நாளில் குபேர லட்சுமி பூஜை நடத்தப்படுகிறது. அதில் லட்சுமி உருவப்படத்துடன் குபேரரின் அடையாளமான சுதர்சன குபேர எந்திரமும் ஒன்றாக வைக்கப்பட்டு வணங்கப்படுகிறது. மகாபாரதத்தின்படி இந்த நாளில் கிருஷ்ணர் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு அட்சய பாத்திரத்தை வழங்கினார். அவர்களை ஒருபோதும் பசியடைய செய்யாத வரம்பற்ற அளவிலான உணவை தொடர்ந்து உற்பத்தி செய்யும் இந்த கிண்ணத்தை அவர்களுக்கு அருளினார். கிருஷ்ணரின் பால்ய நண்பன் குசேலர் வறுமையின் பிடியில் இருந்த அவர் தன்னுடைய நண்பனை காண்பதற்காக கசங்கிய துணியில் சிறிதளவு அவல் முடிந்து வைத்து கொண்டு வந்திருந்தார். அதை எப்படி நண்பனுக்கு கொடுப்பது என்று குசேலர் தயங்கிய நிலையில் கண்ணனே அந்த அவல் முடிப்பை பறித்து அட்சயம் என்று சொல்லி அவளை சாப்பிட்டார். அந்த நொடியே
குடிசையாக இருந்த குசேலரின் வீடு மாளிகையானது. குபேரனுக்கு நிகரான செல்வத்தை பெற்றிருந்தார் குசேலர். அது நிகழ்ந்த நாளும் ஒரு அட்சய திருதியை தினம்தான் என்று சொல்லப்படுகிறது. அட்சய திருதியை அன்று ஏழைகளுக்கு தானம் செய்தால் அது பல மடங்கு புண்ணியத்தை தரும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளில் செய்யப்படும் பிதுர் தர்ப்பணம் பல தலைமுறைக்கு முன் வாழ்ந்த மூதாதையர்களுக்கும் சென்றடையும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் பிதுர் தர்ப்பணம் செய்பவர்களுக்கு வறுமை நீங்கி வளமான வாழ்வு அமையுமாம். அட்சய திருதியை அன்று பிறருக்கு தண்ணீர் தானம், பானகம், நீர்மோர் வழங்குவது சிறந்தது.